தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம் எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம் பாடல் 33. ஆடம்பரமும் தேவையே. ஆடம்பரமும் தேவையே. பொருள் நனி உளன் என்று யாரும் புகழும் ஓர் வார்த்தை வேண்டும். இருகையும் கடகம் வேண்டும். இலங்கு குண்டலங்கள் வேண்டும். வருவிரல் ஆழி வேண்டும். மார்பிடை மதானி வேண்டும். உருவ முத்தாரம் வேண்டும். உயர்ந்த பட்டாடை வேண்டும். ஆடம்பரமும் தேவையே. பொருள் நனி உழவன் என்று யாரும் பொருள் நனி உளன் என்று யாரும் புகழும் ஓர் வார்த்தை வேண்டும். இருகையும் கடகம் வேண்டும். இலங்கு குண்டலங்கள் வேண்டும். வருவிரல் ஆழி வேண்டும். மார்பிடை மதானி வேண்டும். உருவ முத்தாரம் வேண்டும். உயர்ந்த பட்டாடை வேண்டும். ஒரு மன்னனின் அவையில் சேரும் புலவர்க்கு பொருள் மிகுதியாக உடையவன் என்று அனைவரும் புகழ்ந்து பேசும் ஒரு சொல் உண்டாகியிருக்க வேண்டும். இரு கைகளிலும் கடகம் என்ற பொன்காப்பு அணிந்திருக்க வேண்டும். காதுகளில் ஒளி வீசும் குண்டலங்கள் அணிந்திருக்க வேண்டும். கைகளில் பொருந்திய விரல்களில் விலை உயர்ந்த மோதிரங்கள் அணிந்திருக்க வேண்டும். மார்பில் மணியில் இழைக்கப்பெற்ற பதக்கம் அணிந்திருக்க வேண்டும். அழகுடைய முத்து மாலையையும் குடியிருக்க வேண்டும். உயர்ந்த பட்டாடையும் உடுத்தியிருக்க வேண்டும். மீண்டும் பாடலை பார்ப்போம். ஆடம்பரமும் தேவையே. பொருள் நனி உளன் என்று யாரும் புகழும் ஓர் வார்த்தை வேண்டும். இரு கையும் கடகம் வேண்டும். இலங்கு குண்டலங்கள் வேண்டும். வருவிரல் ஆழி வேண்டும். மார்பிடை மதானி வேண்டும். உருவ முத்தாரம் வேண்டும். உயர்ந்த பட்டாடை வேண்டும். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி 2ஆம் பாகத்தில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரு சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலிலிருந்து 33வது பாடலும் விளக்கமும் கேட்டோம். சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்லாதன் ஐயா அவர்கள், உத்தரமேரூரிலிருந்து. நன்றி ஐயா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.